வடிவேலு வரலன்னு சொல்றாங்கல்ல, வடிவேல் எதுக்கு வரணும்? ஏங்க நல்லா இருந்த காலத்திலேயே அந்த மனுஷனுக்கு விஜயகாந்த் பிடிக்கல. எங்க பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல ஏசி கோச்ல தொங்கிட்டு வந்ததா சொல்றாங்க நிறைய பேர். விஜயகாந்த் இறந்த அன்னைக்கு மட்டும் தென் மாவட்டங்கள்ல இருந்து வந்த அத்தனை ட்ரெயினுமே ஃபுல். 90% ஆளுங்க வெளியில போயிட்டாங்க நட்சத்திரங்கள். இத்தனைக்கும் அவரால் லாபம் அடைஞ்சவங்க அவங்க எல்லாம். உண்மையிலேயே இது ஒரு மனித நேயமற்ற செயல். இதை வச்சு காசாக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் சுயநலவாதிகள், இளவு வீட்டுல ஆதாயம் தேடக்கூடியவங்க. நான் பச்சையா சொல்றேன், எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நான் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிருக்கணும். 2 கட்சி தலைவர்களையும் போய் தனியா நான் சந்திக்கணும்னு அவசியம் கிடையாது. கேட்கிறப்பெல்லாம் என்னுடைய தொகுதி நலத்திற்காக நான் அவங்கள போய் பார்த்தேன், என் தொகுதி நலனுக்காக நான் அவங்கள போய் பார்த்தேன்னு நான் அறிக்கை கொடுக்க கூடாது. கட்சி தாவல் தடை சட்டம்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் அவங்களால இந்த கட்சியில இருந்து அந்த கட்சிக்கு போக முடியல. ஆனா முக்கியமான 2 நபர்கள், ஒருத்தர் சுந்தர்ராஜ், இன்னொரு சந்திரகுமார். இவங்க 2 பேருமே புரட்சி கலைஞர் சாருக்கு 2 தூண்களா இருந்தாங்க. அவங்க 2 பேரும் போய் நம்பிக்கை துரோகம் பண்ணுன்றது அவருக்கு ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு வேதனை. சந்திரகுமார் போனது, சுந்தர்ராஜ் போனது, இந்த 2மே அவரை உடலால மனதால பாதிக்கப்பட்டார். தமிழா பாண்டியன் சார் தானே சொல்றீங்க சார்? அவரை ஜேர்னலிஸ்ட் தயவுசெய்து போடாதீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க அவருடைய உள்நோக்கம். அது எல்லாத்தையும் நான் இப்ப சொல்றேன். இதை நீங்க கட் பண்ணாம போட முடியுமா உங்களால? அவர் விஜயகாந்த் சாரை புகழ்ந்து எங்கேயுமே பேசலங்க. அவர் பேசினது ஃபுல்லாவே இகழ்ந்து தான் பேசியிருக்காரு. ஜேர்னலிஸ்ட் கிடையாதுங்க அவரு. இனிமே தயவுசெய்து தமிழா பாண்டியன் போடாதீங்க. தமிழுக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது. அவரு ஒரு பாண்டியன் அரசியல்வாதி. நவரஸ் தமிழ் அன்பு நெஞ்சங்களுக்கு சேக்வரித்தின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்று நம்முடைய நேர்காணலில் சின்னத்திரை நடிகரும் விஜயகாந்தின் தீவிர ரசிகருமான திரு ஜான் அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம். வணக்கம். வருடங்களை 2ஆ பிரிப்பாங்க. கிமு கிபி அப்படிங்கிற மாதிரி 2ஆ பிரிக்கிற மாதிரி இப்ப விஜயகாந்த் இறப்புக்கு முன், விஜயகாந்த் இறப்புக்கு பின் அப்படின்னு 2ஆ பிரிஞ்சிருக்குது. அவருடைய இறப்புக்கும் அவருடைய சரிவுக்கும் காரணம் அவருடைய குடும்பம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பினர் முன்னாடியே வாதிட்டு இருக்காங்க. இப்ப அவர் இறப்புக்கு பிறகு சமூக ஊடகங்கள் மூலமாகவும் இன்னும் பிற செய்தி வாயிலாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பத்தி ஒரு தீவிர விஜயகாந்த் ரசிகரா உங்களோட கருத்து என்ன? இந்த இளவு வீட்டுல ஆதாயம் தேடுறதுக்கு சில கும்பல் இருப்பாங்க. அதை நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் முதல் தடவையா பாக்குறேன். ஏங்க, ஒருத்தருடைய இழப்புன்றது அவங்க குடும்பத்தாருக்கு எந்த அளவுக்கு வேதனை அளிக்கும்னு உங்களுக்கு தெரியும். அவங்க குடும்பத்தாரையும் தாண்டி தமிழக மக்கள் முழுக்க ஒவ்வொருத்தர் வீட்லயும் என்னமோ அவங்களுடைய உறவினர்கள் இறந்த மாதிரிதான் ஒவ்வொரு பெண்களாகட்டும், ஒரு ரசிகனாகட்டும், இல்ல ஒரு விஜயகாந்தோடைய சமகால வயதுடைய ஒரு நபரா இருக்கட்டும், எல்லாருமே அந்த வேதனையில தான் இருக்கிறாங்க. அவருடைய மறைவு பெரிய இழப்பு ஒவ்வொருத்தருக்கும். அவரை அன்பா நேசிச்சவங்கல இருந்து கட்சி சார்பில்லாதவங்க வரைக்கும் எல்லாருக்குமே அது ஒரு பெரிய இழப்புங்க. ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி சமயத்துல இந்த மாதிரி ஒரு சுய லாபத்துக்காக தனக்கு தெரிஞ்ச கருத்தோ தெரியாத கருத்தோ அதை ஒரு ஊடகம் வாயிலாகவோ அல்லது சுய லாபத்துக்காகவோ வெளியே சொல்றதுன்றது எவ்வளவு கேவலமான செயல் தெரியுமா? நல்லா சொல்லுங்க. அவர் இறந்து 1 வாரம் கூட ஆகல. அவருடைய இழப்பு அவங்க மனைவிக்காகட்டும், அவங்க மகன்களா இருக்கட்டும், அவங்க எவ்வளவு வேதனைப்பட்டாங்கன்னு நம்ம நேரடியா பார்த்தோம். அது போக ஒவ்வொரு தமிழக மக்களும், ஏன் தமிழகத்தை தாண்டி எவ்வளவோ மக்கள் சென்னைக்கு வந்தாங்க. இன்னைக்கு ஊடகங்கள்லாம் என்ன சொல்றாங்க? வராத நபர்களை பத்தி அதிகமா பேசி என்னங்க பிரயோஜனம்? ஒருத்தர் வரல. இன்னும் நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. வடிவேலு வரலன்னு சொல்றாங்கல்ல, வடிவேல் எதுக்கு வரணும்? ஏங்க நல்லா இருந்த காலத்திலேயே அந்த மனுஷனுக்கு விஜயகாந்த் பிடிக்கல. விஜயகாந்த் போய் மன்னிப்பு கேட்டு அந்த மனுஷன் மன்னிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் கூட இன்னைக்கு வரைக்கும் புரட்சி கலைஞர் ஒரு தடவை கூட மேடையிலையோ அல்லது பொது தளத்திலையோ வடிவேலை பத்தி ஒரு வார்த்தை பேசல. அவரே அந்த மனுஷனை விட்டுட்டாரு. நீங்க ஏன் வடிவேலை பிடிச்சி தொங்குறீங்கன்னு தான் எனக்கே தெரியல. அதை வச்சு எவ்வளவு வீடியோ போடுறாங்க. அது மட்டும் இல்லாம நடிகர்கள் நிறைய பேர் வரலன்னு சொல்லி ஆதங்கப்படுறாங்க. இவரு வரல, அவரு வரல. நான் ஒண்ணு கேக்குறேங்க, அவரை மனசால நேசிச்ச ஒவ்வொரு தமிழக மக்களும் தேடி வந்தாங்க இங்க. அவங்கள இந்த ஊடகத்துக்கோ இல்ல இந்த உலகத்துக்கோ தெரியாது. ஆனா எத்தனாயிரம் ஜனங்க நின்னாங்க. எங்க பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல ஏசி கோச்ல தொங்கிட்டு வந்ததா சொல்றாங்க நிறைய பேர். நானே நியூஸ்ல பார்த்தேன். பாத்ரூம்ல உட்காந்து நிக்க இடம் இல்லாம அன்னைக்கு விஜயகாந்த் இறந்த அன்னைக்கு மட்டும் தென் மாவட்டங்கள்ல இருந்து வந்த அத்தனை ட்ரெயினுமே ஃபுல். சில ரசிகர்கள், தீவிர ரசிகர்கள், கட்சிக்கு அப்பாற்பட்டவங்க பிளைட் டிக்கெட் எடுத்து வந்ததை நான் சில வீடியோஸ்லயே பார்த்தேன். ஏங்க அவங்கலாம் விடவாங்க இவங்க பெரியவங்க. ஏங்க இன்னைக்கு சிலர் புத்தாண்டு கொண்டாட்டத்துக்காக 90% ஆளுங்க வெளியில போயிட்டாங்க நட்சத்திரங்கள். இத்தனைக்கும் அவரால் லாபம் அடைஞ்சவங்க அவங்க எல்லாம். அவங்க வரல, இவங்க வரல. அவங்க இதை சொல்லி என்ன பிரயோஜனம்? இன்னொரு விஷயம் சொல்றேன். அவருடைய இழப்புல இருந்து மீண்டு வராம அவங்களுடைய ஃபேமிலி இருக்கிறாங்க. அந்த சமயத்துல அவருடைய சரிவுக்கு காரணம் இந்த மாதிரி பேசுறதெல்லாம் எந்த விதத்துல நியாயமா இருக்கு சொல்லுங்க? உண்மையிலேயே இது ஒரு மனித நேயமற்ற செயல். இதை வச்சு காசாக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் சுயநலவாதிகள்,
இலவு வீட்டுல ஆதாயம் தேடக்கூடியவங்க. நான் பச்சையா சொல்றேன், இதை தவிர எனக்கு எதுவும் சொல்ல தெரியல. இப்ப நீங்க சொல்றது அவங்க சுய லாபத்திற்காக அவங்க வந்து பரப்புறாங்க அப்படிங்கிறீங்க. அவங்க இதுல என்ன சுயலாபம் அடைஞ்சிருவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏங்க, ஒரு மனுஷனே இறந்து போயிட்டாருங்க. அவரு வந்து இந்த மக்களுக்காக என்னென்னமோ கனவுகளோட தான் அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருப்பாரு. ஒரு தேசப்பற்றோட இந்த மக்கள் நலன்ல அக்கறை கொண்டு இந்த மக்களுக்கான ஒரு தலைவனா அவர் முன்னெடுத்துக்கிட்டு வந்தார். ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அந்த கட்சியை சரிவுக்கு கொண்டு போனது அவரு தான், அவருடைய குடும்பத்தை சார்ந்தவங்க தான் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? ஏன் நான் கேட்கிறேன்னா, இன்னைக்கு விமர்சனம் பண்ணக்கூடியவங்க ஏதாவது ஒரு வகையில அவர் கூட நின்றுருக்காங்களா, இல்ல அவர் செஞ்ச நலத்திட்டங்கள்ல உதவியா இருந்திருக்காங்களா, இல்ல அவர் செஞ்சதுல ஏதாவது 1% செஞ்சிருப்பாங்களா? குறிப்பிட்ட சில நபர்கள் மறுபடியும் அவரை பத்தியே விமர்சனம் பண்றாங்க, எப்போ உயிரார்ந்த காலத்துல. ஆனா இந்த இறப்புக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீலிக்க நீர் வடிக்கிறாங்க. ஊடகத்துக்கு முன்னாடி என்னமோ அவங்க வந்து நல்லவங்க மாதிரியும், விஜயகாந்த் ரொம்ப நாளா நேசிச்சவங்க மாதிரியும், ஒருத்தர் இருக்கிறப்ப அவருடைய அருமை தெரியாது, அவர் இறந்த பிறகுதான் அவருடைய அருமை தெரியும், குடும்பத்திலேயே அந்த வார்த்தையை சொல்லுவாங்க அடிக்கடி. இன்னைக்கு தமிழக மக்கள் ஃபுல்லா சொல்றாங்க அந்த வார்த்தையை. ஒருத்தர் இருந்தப்ப அவருடைய அருமை தெரியல, அவர் போன பிறகு அவரை புகழ்ந்து பேசி சரி ஓகே, எனக்கு என்னைய மாதிரி ஒரு ரசிகனுக்குலாம் அது வந்து ஒரு ஆத்ம திருப்தியா இருக்கும். பரவாயில்லடா, இந்த மனுஷனை வந்து இப்பயாவது இந்த மனுஷனை புரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படின்ற ஒரு ஆத்ம திருப்தி இருந்தாலும், இதுக்கப்புறம் நீங்க புகழ்ந்து பேசி இந்த மீடியாவுக்கு முன்னாடி வந்து கழுது கொண்டு அப்ப அதுல என்ன லாபம் அடைய போறீங்க? கொஞ்சம் உள்நோக்கத்தோட யோசிச்சு பாருங்களேன். முன்னாடியே என்ன பண்ணிட்டீங்க, அவரை சிதைக்கிறதுக்கு 1008 வழிகள்ல அவர் உயிரா இருக்கிற காலத்திலேயே அவர் கட்சி ஆரம்பிச்சு வரப்ப நீங்க யாரையோ திருப்திப்படுத்துறதுக்காக மறுபடியும் நான் யாரையோ திருப்திப்படுத்துறதுக்குன்னு சொல்றேன்ல. தனிப்பட்ட நான் ஒரு கட்சியை நான் வந்து மீன் பண்ணி சொல்லவே இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 29 எம்எல்ஏ புரட்சி கலைஞரையும் சேர்த்து 28 எம்எல்ஏ, அதுல எத்தனை பேர் வந்து ஏடிஎம்கே போனாங்க, எத்தனை பேர் டிஎம்கே போனாங்க? நான் இவங்க 2 பேரையும் சம்பந்தப்படுத்தி தான் சொல்றேன். இவங்க எல்லாம் தான் அவருக்கு குழி தோண்டினது. வலது கை பக்கத்து ஒருத்தவங்க குழி தோண்டினா தன்னுடைய வலதுகரமா இருந்தவங்க போயிட்டாங்க, இடதுகரமா இருந்தவங்க. நீங்க சொல்ற சரிதான், அவங்க பல்வேறு கட்சிகளை பிரிஞ்சு போனாங்க அப்படிங்கிறது ஏற்புடையதான். அது பிரிஞ்சு போறதுக்கான காரணங்கள் யார்? காரணங்கள்ன்றத நீங்க ஃபர்ஸ்ட் எதுக்கு பிரிஞ்சு போகணும் சார்? இருங்க, நான் வந்து விஜயகாந்தனுடைய தீவிர ரசிகன். எனக்கு அரசியல்னா என்னன்னு தெரியாது. அவருடைய படங்களை பாக்குறேன், அப்படியே மெதுவா நற்பணிகள் செய்யறேன். ஒரு கட்டத்துல ரசிகர் மன்றம், நலத்திட்ட உதவிகள், இதன் மூலியமா நான் பிரபலம் அடைகிறேன் என்னுடைய ஏரியால. எனக்கு என்ன பண்றாரு, புரட்சி கலைஞர் கட்சி ஆரம்பிச்ச பிறகு எனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாரு. அந்த பொறுப்பு மூலியமா எம்எல்ஏவா நிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சீட்டு தராரு. நான் அந்த சீட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்றேன், புரட்சி கலைஞரால நான் எம்எல்ஏ பதவிக்கு வரேன். முக்கியமா அவருடைய நம்பிக்கைக்குரிய 2 பேரை பத்தி நான் பேசுறேன். அவர் ஃபர்ஸ்ட் அவருடைய நம்பிக்கை துரோகிகள்னு சொல்லக்கூடிய 2 அவங்க 2 பேருமே தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு விஜயகாந்த் சார் மேல ஒரு சின்ன குற்றச்சாட்டு கூட வைக்கலங்க. இவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல, அவங்க எல்லாம் விலகி அடுத்த கட்சிக்கு போனதுக்கு காரணம் அவங்க குடும்பத்துல இருக்கிற உறவினர்கள், அவங்க மனைவி, மைத்துனர்னு சொல்றாங்கல்ல. சார், உங்களுக்கு வந்து பிரேமலதா மேடமா இருக்கட்டும், சுதீஷ் சாரா இருக்கட்டும், அவங்க மேல காழ்ப்புணர்ச்சி இருக்கு. விஜயகாந்த் சார் நேரடியாக அணுக முடியல. நான் வந்து என்னை வந்து அவரு புரட்சி கலைஞர் வந்து எம்எல்ஏ ஆக்கிட்டாரு. இதுக்கு மேல நான் வந்து இந்த எம்எல்ஏ பதவியில இருக்க முடியாது, ஏன்னா இவங்களுடைய பிரஷர் எனக்கு இருக்கு. அதாவது நான் சொல்றது அவங்க சொல்ற மாதிரி, நீங்க கேட்டீங்கல்ல அந்த நபர்கள் சொல்ற மாதிரி என்னையால வந்து இதுல கண்டினியூ பண்ண முடியாதுன்ற பட்சத்துல நான் என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நான் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிருக்கணும். 2 கட்சி தலைவர்களையும் போய் தனியா நான் சந்திக்கணும்னு அவசியம் கிடையாது. கேட்கிறப்பெல்லாம் என்னுடைய தொகுதி நலத்திற்காக நான் அவங்கள போய் பார்த்தேன், என் தொகுதி நலனுக்காக நான் அவங்கள போய் பார்த்தேன்னு நான் அறிக்கை கொடுக்க கூடாது. ஏங்க, என்னுடைய தொகுதி எனக்கு கிடைச்ச எம்எல்ஏ எல்லாமே அந்த மனுஷனால கிடைச்சிச்சு. அந்த மனுஷனையும் என்னால பார்க்க முடியல. ரைட், ஓகே, எனக்கு ஒரு மனசு கஷ்டம் இருக்கு, நான் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போகணும். இல்லையா, இவங்க கூட தான் கூட்டணி வைக்கணும், அவங்க கூட தான் கூட்டணி வைக்கணும். அப்படி நீங்க கூட்டணி வைக்கலன்னா நான் வந்து அவங்க கட்சியில போய் சேர்ந்துருவேன், இவங்க கட்சியில. அந்த மாதிரி நான் என்னைக்குமே என்னுடைய தலைவனை மிரட்டக்கூடாது. கட்சி தாவல் தடை சட்டம்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் அவங்களால வந்து இந்த கட்சியில இருந்து அந்த கட்சிக்கு போக முடியல. ஆனா ஒரு ஸ்டேஜ் வரப்ப இவரை கவுக்கிறதுக்காக அவங்க எல்லாருமே ராஜினாமா பண்ணாங்க. அவருடைய எதிர்கட்சி தலைவர் பதவியை க்ளோஸ் பண்றதுக்காக இவங்க எல்லாம் ராஜினாமா பண்ணாங்க. அவங்க போய் சார் தலைவரை சந்திக்க முடியாமலாம் இல்ல, புரட்சி கலைஞரை மீட் பண்ண வேண்டிய நேரம் வந்திருக்கும், இல்ல எப்படியாவது தன்னுடைய கருத்தை அவங்கள்ட்ட தெரிவிக்க வேண்டிய நேரம் வந்திருக்கும். எனக்கு இதுல தொடர முடியல, என்னால முடியல. அந்த மனுஷன் ஓப்பனா கேட்கக்கூடிய மனுஷன் தான். உனக்கு என்ன ஆச்சு, ஏன் நல்லா தானே வந்த, பொதுத்தளத்துக்கு வரப்ப நல்லா வந்த, சீட்டு கொடுத்தப்ப ஜெயிச்ச, நீ ஏன் போற? அப்ப மனசு திறந்து பேசி இருக்கணும். தமிழகத்துல இந்த இருவருக்கும் மாற்றா வந்த தலைவன் இவரு. அவங்க 2 பேரையும் முதலமைச்சரா உட்கார வச்சு அழகு பார்க்கணும்னு வரல. அவரு சந்தர்ப்ப சூழ்நிலையால ஒரு ஸ்டேஜ்ல அவர் கூட்டணி வைக்க வேண்டிய நலன் வரப்ப அந்த கூட்டணியை டிசைட் பண்ணதே கூட இருந்தவங்க தானங்க. அவர் வந்து அவங்களை மீறி எந்த ஒரு செயலும் செய்ய முடியாதுன்ற பட்சத்துல அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய நலனுக்காக எந்த நேரமும் யோசிக்காத மனுஷன் தன்னை சார்ந்தவங்க, தன்னுடைய அன்பை நேசிக்கக்கூடிய தமிழக மக்கள், இவங்களுக்காக என்ன பண்றாரு, ஒரு ஸ்டேஜ்ல தன்னுடைய கட்சியை மேல எடுத்துட்டு போய் நான் வந்து ஒரு நல்ல திட்டங்கள் நல்ல செயல்கள் செய்யணும்ன்ற பட்சத்துல வேற வழி இல்லாம கூட்டணின்னு ஒண்ணு வைக்க வேண்டியது வருது. அந்த மாதிரி சமயத்துல கூட்டணி கட்சி வைக்கிறப்ப
என் கூட இந்த மனுஷனுங்களை என்ன பண்றாங்க, டக்குன்னு அவங்கள தலைவனா ஏத்துக்கிட்டு அவங்க கூட போய் மறைமுகமா தொடர்பு வச்சுக்கிட்டு எனக்கு குளின்னு நினைச்சா அது எந்த வகையில் நியாயம் சொல்லுங்க. முக்கியமான 2 நபர்கள், ஒருத்தர் சுந்தர்ராஜ், இன்னொரு சந்திரகுமார். இவங்க 2 பேருமே புரட்சி கலைஞர் சாருக்கு 2 தூண்களா இருந்தாங்க. அவங்க 2 பேரும் போய் நம்பிக்கை துரோகம் பண்ணுன்றது அவருக்கு வந்து ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு வேதனை. சந்திரகுமார் போனது, சுந்தர்ராஜ் போனது, இந்த 2மே அவரை வந்து உடலால மனதால பாதிக்கப்பட்டார். ஏன்னா இவங்க 2 பேரையும் நம்பி அவர் அவ்வளவு விஷயம் செஞ்சிருக்கிறாரு. கொள்கை பரப்பு செயலாளர்ன்றது எவ்வளவு பெரிய போஸ்டிங். ஒரு கட்சிக்கு வந்து ஓபிஎஸ் ஆகட்டும், எடப்பாடி ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும், கலைஞர் ஆகட்டும், இவங்கெல்லாம் அந்த கொள்கை பரப்பு செயலாளரை வந்து யாரை நம்பி கொடுப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அப்படியாப்பட்ட ஒரு பதவியை விஜயகாந்த் சார் சந்திரகுமார்ட்ட கொடுத்தாரு. அவர் வந்து திமுக சைடு இழுத்துட்டு போனார், சுந்தர்ராஜ் அதிமுக சைடு இழுத்துட்டு போனார். இந்த மாதிரி தான் நம்பிக்கக்கூடிய 2 பேர் விலை போனது விஜயகாந்த் சாரால தாங்கிக்க முடியாத வேதனை. உடம்பால அவரை ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் பண்ணது இந்த 2 விஷயம் தான் சார். நீங்க அரசியல் தலைவர்களை குறிப்பிடுறீங்க, ஆனா சில மூத்த பத்திரிகையாளர், சமூக ஊடகவியலாளர்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா ஒரு குடும்பம் தான் அப்படின்னு ஆணித்தரமா சொல்றாங்க. எந்த மூத்த பத்திரிகையாளர்கள்னு சொல்லுங்களேன். இல்ல இது நான் பரவாயில்ல, நீங்க பேரை சொல்லுங்க. பொதுத்தளத்துல தானே பேசியிருக்காங்க. நீங்க எல்லாத்துலயும் எடுத்து பொதுத்தளத்துல தானே பேசியிருக்காங்க. பொதுத்தளத்துல ஆதாயம் தேடி இருக்காங்க. நீங்க பொதுத்தளத்துல இருக்கிறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த மூத்த பத்திரிகையாளர் பேர்கள் உங்களுக்கு. சார் நீங்க பத்திரிகையாளர்னு சொல்றப்பயே எனக்கு பத்திரிகையாளர் நீங்க மறுபடியும் சொல்றீங்க. நான் அவரை பத்திரிகையாளரே ஏத்துக்கல சார். தமிழா பாண்டியன் சார் தானே சொல்றீங்க சார். அவரை வந்து ஜேர்னலிஸ்ட்னு தயவு செய்து போடாதீங்க. நான் உங்கள்கிட்ட தயவு செய்து கேட்டுக்கிறது என்னன்னா, ஜனநாயக தூண்னு சொல்லுவாங்க இந்த பத்திரிகை துறையை. சின்ன வயசுல இருந்து நம்ம வந்து பாடம் கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்னு சொல்லுவோம். அடுத்தபடியா பத்திரிகை சம்பந்தப்பட்டவங்கள தான் ஆசிரியர்னு சொல்லுவாங்க. ஒரு நாட்டை போய் ஒருத்தர் போர் சமயத்துல கைப்பற்றணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மீடியாவை தான் ஃபர்ஸ்ட் அவங்க கேப்சர் பண்ணுவாங்களாம். எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட வகையில, படிச்ச வகையில, முன்னாடிலாம் வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மீடியா எப்படி இருந்ததோ அதை வந்து கேப்சர் பண்ணாங்க. அப்புறம் ரேடியோ ஸ்டேஷனை கேப்சர் பண்ணாங்க. அது எதனாலனா மக்களுக்கு போய் சேரக்கூடிய விஷயங்கள் இது ஒண்ணுதான். அந்த பத்திரிகையாளர்கள், அந்த பத்திரிகை, இவங்க தான் போய் மக்கள்கிட்ட அரசியல் ஆகட்டும், பொதுவான விஷயமாகட்டும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் எப்படி இருக்கணும்னா நடுநிலைமையோட இருக்கணும். நீங்க சொன்ன இந்த தமிழா பாண்டியன் இருக்காருல்ல, அவரை பத்திரிகையாளரவே நான் ஏத்துக்க மாட்டேன். அவர் வந்து நான் நாகரிக கருதி அவரை வந்து மரியாதையா தான் பேசி ஆகணும். ஏன்னா நான் வளர்ந்த விதம், என்னுடைய தலைவன் அந்த மாதிரியான தலைவன். ஏன்னா அவர் புரட்சி கலைஞர் சாரை பாருங்க, ஒவ்வொரு பேட்டிலையும் அவர் எவ்வளவு டென்ஷன் ஆனாலும் இந்த பாருங்க சார், அவரை நிற்பாட சொல்லுங்க சார், அதை பண்ண சொல்லுங்க சார், இதை பண்ண சொல்லுங்க சாருன்னு தான் சொல்லுவாரு. சார் நான் உங்களை பேச மாட்டேன் சார், நீங்க ஜெயடிவியா சார், அந்த மாதிரி பேசின மனுஷன் எமோஷனலா இருக்கப்ப கூட சாருன்னு பேசுவாரு. அதனால எனக்கு இந்த தமிழா பாண்டியன் சாரை வந்து நான் சாருன்னு தான் சொல்லி ஆகணும், இதுல வேற வழி கிடையாது. ஆனா அந்த மனிதனை பாருங்க, அவர் பேசினதை நான் பின்னாடி அவருடைய அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். அவர் யாருங்க என்னை போட வரான்னு சொல்றதுக்கு? அவருடைய பேட்டிகள் வந்து நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். பொதுவா தமிழக மக்களா இருக்கட்டும், இல்ல அவர் யாரை மீன் பண்ணி சொல்றதா இருக்கட்டும், போடா அவன் இவன் அந்த ரசிகன் இப்படி பார்த்தான், இவன் இப்படி பார்த்தான், திமுக காரன் அப்படி பார்த்தான், அதிமுக. ஏங்க ஃபர்ஸ்ட் நாகரிகம் அப்படின்னா பத்திரிகைக்காரங்களுக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்கு. தனி மனித மரியாதைன்னு நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. ஏங்க எல்லாருமே உங்க வயசோட சின்னவங்களா, இல்ல உங்க வயசோட பெரியவங்களா? எவ்வளவு பேர் இருக்காங்கல்ல. எல்லாரையும் ஒருமை இல்லை, சவுட்டு மேலைக்கு ஒருமை இல்லை. அவருடைய பேட்டியை நானே இப்ப ரீசெண்டா கேட்டேங்க. அந்த மனுஷன் இது வரைக்குமே கடந்து வந்த பாதைகள்ல விஜயகாந்த் சாருக்கும் அவருக்குமான உறவு அவரே பேட்டியில 2-3 பேட்டியில குறிப்பிடுறாரு. அரை மணி நேரம் தான். அதுவும் என்னமோ பக்கத்துல உட்காந்து பேசின மாதிரிலாம் சொல்ல, ஒரு 3 டேபிளுக்கு பின்னாடி உட்காந்து நான் சட்டமன்றத்துல பத்திரிகையாளர்கள், அவரு மூத்த பத்திரிகையாளர்னு சொல்றாங்க. அவர் குறிப்பிட்ட பெரிய பத்திரிகையில எதுவும் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. அவருடைய பேட்டியில இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, பத்திரிகையாளர் அப்படின்னு அவருடைய போர்வையில சில விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க அவருடைய உள்நோக்கம். அது எல்லாத்தையும் நான் இப்ப சொல்றேன், இதை நீங்க கட் பண்ணாம போட முடியுமா உங்களால? 1989ல திக கழகத்துல இருந்தேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் திமுக இருந்து வைகோ பிரிஞ்ச பிறகு அவரை எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கிடணும் அப்படின்ற போர்வையில நாங்க போராடணும், நான் வைகோ கூட இருந்தேன் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு பேட்டியில சொல்றாரு பாமகவுடைய மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்றாரு. அவர் எந்த கட்சியில இருந்தாரு? அவர் நடுநிலை இல்லைங்கிறீங்களா? நடுநிலை கிடையாது சார். அவருடைய உள்நோக்கம், அவருடைய பேச்சுல இருந்தே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். கடந்த ஒரு 3 வீடியோ பார்த்தேன். அவருடைய வீடியோ விஜயகாந்த் சார் பத்தி தான் வீடியோ போட்டிருக்கிறாங்க. விஜயகாந்த் சாரோட இறப்புக்காக போட்ட வீடியோஸ் தான் அதெல்லாம். வஞ்சி புகழ்ச்சி அணின்னு இலக்கியத்துல ஒரு இது இருக்கு, அதை தான் அவர் பண்ணியிருக்காரு. அவர் விஜயகாந்த் சாரை புகழ்ந்து எங்கேயுமே பேசலங்க. அவர் பேசினது ஃபுல்லாவே இகழ்ந்து தான் பேசியிருக்காரு. அதை அவரு தன்னுடைய திறமையான
பேச்சு மொழியால அழகா பேசிட்டாரு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. என்னமோ இந்த மனுஷன் விஜயகாந்த் சார் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் கூடயே இருந்த மாதிரியே பேசியிருக்காரு. எங்க கேட்டாரு இதெல்லாம்? நிறைய விஷயங்கள் ஏங்க வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்களையும் என்னமோ அவர் தெரிஞ்ச மாதிரியே பேசுறாரு. அரசியல் சார்ந்த விஷயமா இருந்தாலும் தெரிஞ்ச மாதிரியே பேசுறாரு. ஒவ்வொன்னையுமே நாகரீகமில்ல தான் பேசுறாரு. அவன் அப்படி இருந்தான், இப்படி வந்தான், ராவுத்தர் வந்து கூட்டு போனாரு. ஏங்க 1/2 மணி நேரம் மட்டும்தான் பேசலன்னு சொன்ன மனுஷன் சட்டப்பேரவையில எதிர்கட்சி தலைவராக இருந்த சமயத்துல ஒரு வாக்குவாதம் நடந்து அவங்க வந்து வெளியில வந்த பிறகு இன்னொரு நிகழ்வு நடக்குது. விஜயகாந்த் சாரை பத்தி நம்ம முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா என்ன பண்றாங்க, ஏதோ குடிச்சிட்டு வந்தாரு அப்படின்னு பேசுறாங்க. இதை வந்து என்னமோ பக்கத்திலேயே இருந்து பார்த்த மாதிரி இந்த நபர் பேசுறாரு. அவங்க என்ன கூத்தி ஏங்க இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுடைய நார்மலான மனநிலை. இப்ப நான் என்ன பத்தி நான் உங்கள்கிட்ட நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுவேன், நீங்க அதை நம்ப மாட்டீங்க. நான் என் குடும்பத்தை பத்தி நான் சொல்லுவேன், இல்ல என் குடும்பத்துல இருக்கிற நபர் என்னை பத்தி சொல்லுவாங்க, அதான் நீங்க நம்ப மாட்டீங்க. எனக்கு எவன் பிடிக்காதவன், என்னுடைய எதிரி எவனோ அவன் சொல்றதை நீங்க நம்புவீங்க. இது வந்து காலங்காலமா நம்மளுடைய மனநிலை அப்படி இருக்கு. அன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாரு, முதலமைச்சர் என்ன பண்றாங்கன்னா அவர் குடிச்சிட்டு சட்டப்பேரவைக்கு வராருன்னு சொல்றாங்க. ஏங்க நான் உங்கள்ட்ட எத்தனை தடவை சொல்றது, எனக்கு குடிக்கிறதுக்கு 1008 இடம் இருக்குங்க, நான் சட்டசபைக்கு தான் குடிச்சிட்டு வரணுமா? ஏங்க ஒரு எதிர்கட்சி தலைவர்ன்ற போஸ்ட் என்ன மாதிரியான போஸ்ட், அது எவ்வளவு மதிப்பு வாய்ந்த இடம், அந்த இடத்துக்கு நான் வரப்ப நான் குடிச்சிட்டு வரணுமா? எங்களுக்கு குடிக்கிறதுக்கு வேற இடம் இல்லையா? இல்ல நான் அப்படி இடமே இல்லாம தான் அந்த இடத்துல வந்து குடிச்சிட்டு வந்து உட்கார போறேன்னா? அந்த மனுஷன் எத்தனை தடவை சொல்லுவாரு குடிக்கலன்னு சொல்லிட்டு. தமிழா பாண்டியன் சொல்றாரு, எங்களை கூட்டு போய் இவர் வந்து உட்கார வச்சாரு பிரஸ் ரிப்போர்ட் இருக்குன்னு ஒரு ரூம்ல. அங்க வந்து நான் 3வது ரோல உட்காந்துருக்கேன். அப்ப ஒரு பத்திரிகை ஆசிரியர் கேட்கிறாரு, என்னங்க நீங்க குடிச்சிட்டு போனதா சொல்றாங்களே சட்டசபைக்குன்னு அவர் கேட்கிறாரு. அதுக்கு விஜயகாந்த் சார் சொல்றாரு, என்னங்க அந்த மாதிரிலாம் ஊத்தி கொடுத்தாங்களா? அந்த நேரத்துல விஜயகாந்த் சார் குடிக்கலன்னா மறுத்து இருக்கணும்ல, ஏன் மறுக்கல? நான் மறுத்துட்டேன், 1000 தடவை மறுத்துட்டேன், நீ அதை கேட்கலன்றப்ப நான் என்ன சொல்ல முடியும்? எனக்கு ஊத்தி கொடுத்தியா கேட்க முடியும், வேற என்ன கேட்க முடியும்? ஏங்க என்னைய பத்தி நான் சொல்ற கருத்து எதையுமே நீங்க நம்பல. அப்படி இருக்கிறப்ப நான் ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்னைய பத்தி என் எதிரி சொல்றேன், அதை ஃபுல்லா நம்புறீங்க. இது என்ன மனநிலை? இந்த பாண்டியன் தமிழா பாண்டியன் பேசுறதெல்லாம் கேட்டா மனிதநேயம் இல்லாத ஒருத்தன் பேசுற பேச்சு தான் அவருடைய பேச்சு ஃபுல்லாவே. நீங்க என்ன விஜயகாந்த் சாரை பத்தி புகழ்ந்து பேசுற மாதிரியே இருக்கும். அவரு நேத்து ஒரு பேட்டி பார்த்தேன், சினிமாலையும் அவருக்கு சரிவு, அரசியல்லையும் சரிவு. சினிமால எங்க அந்த மனுஷன் சரிச்சாரு? ஏங்க 100 படத்துக்கு மேல நடிச்சு அவருடைய படம் எத்தனை படம் 100 நாள் ஓடி இருக்குது. சினிமால சரிவுன்னு அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவரே சொல்லியிருக்காரு, நான் தீகா காலத்துல இருந்தேன், வைகோவை வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணேன், பாமக மாவட்ட செயலாளர் அப்படின்னு அழுத்தி சொல்றாரு. அப்ப நீ எங்க அங்க ஜேர்னலிஸ்ட் கிடையாதுங்க அவரு இனிமே தயவு செய்து தமிழா பாண்டியன் போடாதீங்க. தமிழுக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது. அவரு ஒரு பாண்டியன் அரசியல்வாதி அப்படி போடுங்க. எனக்கு என்ன அதுதான் நல்லது. அது மட்டும் இல்லாம ஒரு மரியாதையே இல்லாம பேசக்கூடிய ஒரு நபர்ல இவரை முன்னாடி வைக்கலாம். குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும் ஜான். இப்ப தமிழா பாண்டியன் நீங்க பேரை குறிப்பிட்டீங்க, அவரோட இந்த செயல்ல நிச்சயமா உள்நோக்கம் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்கு சார். என்ன உள்நோக்கமா இருக்கும் சார்? அதாவது விஜயகாந்த் சார் வந்து தேர்தல்ல 29 எம்எல்ஏ சீட் அவரையும் சேர்த்து வருது. அப்பயே என்ன பண்றாங்கன்னா ஒரு ஹிஸ்டரிய பாக்குறாங்க. அந்த மெஜாரிட்டியா 1 இயர் பாமகவுடைய கோட்டைன்னு சொல்லப்படக்கூடிய அத்தனை இடத்துலயுமே 75% இவங்க ஜெயிக்கிறாங்க. விஜயகாந்த் சாரை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே மத ரீதியா அவர் எந்த செயல்பாடும் வச்சுக்க மாட்டாரு. ஏன்னா சின்ன வயசுல இருந்து அவர் வாழ்ந்த காலம் ஃபுல்லா மாற்று மதத்தினரோட தான் ரொம்ப நட்போட இருந்திருக்காரு. அதே போல படங்கள்லயே ஆகட்டும், அவர் வாழ்ந்த காலத்திலே ஆகட்டும், ஜாதி அவர் வந்து முன்னிலைப்படுத்தவே மாட்டாரு. ஜாதி பார்க்காத ஒரு நல்ல தலைவன். இப்ப இருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர்களும் ஜாதி பார்த்து தான் சீட்டு கொடுப்பாங்க, ஜாதி பார்த்து தான் கேண்டிடேட் நிப்பாட்டுவாங்க. அப்படியே நிப்பாட்டினாலும் அங்க நம்ம ஜெயிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருந்தாதான் நிப்பாட்டுவாங்க. விஜயகாந்த் சார் அதெல்லாம் நம்பவே இல்லை. இடங்கள்ல ஃபுல்லா அவர் கேண்டிடேட் நிப்பாட்டினாரு ஜாதி பார்க்காம. அதுவும் இந்த ஏரியால இந்த மெஜாரிட்டியான மக்கள் இருக்காங்க, இங்க வந்து இவங்க நின்னா வாக்கு சதவீதம் நமக்கு நிறைய வரும், இங்க நின்னா நம்ம தோத்து போயிருவோம், இது வந்து அப்படிலாம் பார்க்கவே இல்லைங்க. அப்படிலாம் பார்க்காமையே அவர் மெஜாரிட்டியை ஜெயிச்ச இடங்கள் அத்தனையுமே பாமகவுடைய கோட்டைகள். வன்னியர் மக்கள் தான் அவருக்கு அதிகமா ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லிட்டு வன்னியர்களுக்கே கோவம் இருக்கு, வன்னியர் கட்சி தலைவர்களுக்கே கோவம் இருக்கு. தமிழா பாண்டியன் சாரு அவருடைய பேட்டியில நிறைய பாருங்க, என்எல்சி ஏரியா, வன்னியருடைய கோட்டை, பாமகவுடைய தலைவர் ராமதாஸ் சார் வந்து நம்ம கொகையிலேயே வந்து இவன் ஜெயிச்சுட்டு போனானே, இந்த வார்த்தைகள் நிறைய இருக்கும். இதை வந்து அவங்களுடைய எண்ணமா நான் பார்க்கல, பாண்டியனுடைய எண்ணமா தான் நான் பார்க்கிறேன். அவருக்கு வந்து மறைமுகமா விஜயகாந்த் சார இவருக்கு வந்து பிடிக்கலன்றதுக்கு ஒரே ரீசன், நம்மளுடைய கோட்டையில வந்து இவர் ஜெயிச்சுட்டு போயிட்டாரு. ஏன்னா இவர் ஒரு மாவட்ட செயலாளர், ஆல்ரெடி இவர் சொல்லிட்டாரு, பாமகவுடைய மாவட்ட செயலாளர்னு அவர் சொல்லிட்டாரு தன்னைய. அப்படி இருக்கிறப்ப அவருக்கே இதோட ஒரு விஷயம் என்னன்னா, வக்கரத்தோட உச்சகட்டம் என்ன தெரியுங்களா? இறந்து போயிட்டார் அந்த மனுஷன்.
இப்ப இறந்ததுக்கு அப்புறம் பேட்டி கொடுக்குறாரு. எவனுமே வந்து வன்னியனை நம்பாம நாக்கியனை நம்பினான். இது என்னங்க பேச்சு? ஏங்க இன்னைக்கு வரைக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல விஜயகாந்த் சார் ஜாதியை வந்து முன்னிலைப்படுத்தியிருக்காரா? நீ பாக்குற விதம் அந்த கண்ணோட்டத்தோட பாக்குற. இது வந்து எவ்வளவு கீழ்த்தரமான செயல். அதுவும் அந்த மனுஷன் செத்து போய் அவரை புதைச்ச இடம் கூட காயில, அங்க போட்ட பூ கூட நான் காயில. அதுக்குள்ளே அவங்க குடும்பத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்ட, அவரை பத்தி உறவினர்கள். ஏங்க எது வேணாலும் இருக்கட்டும், இது பேசுறதுக்கான இடம் கிடையாது. நீங்க அவரை வந்து புகழ்ந்து பேசலாம் கூட பரவாயில்ல, இகழ்ந்து பேசாம இருங்க. விஜயகாந்த் வந்து ஒரு பொதுவான ஒரு மனிதர். அவர் வந்து அரசியலும் சரி திரைத்துறையிலும் சரி ஒரு பொதுவான மனிதர். தமிழா பாண்டியன் மட்டும் கிடையாது, பல ஊடகவியலாளர்கள் வந்து அவர் மேல வந்து சில பாசிட்டிவான கருத்தையும் முன்வைக்கிறாங்க, நெகட்டிவான கருத்தையும் முன்வைக்கிறாங்க. நீங்க அவர் மேல சுமத்தப்படுற நெகட்டிவை நீங்க ஏத்துக்கணும் இல்லையா? நெகட்டிவோ பாசிட்டிவோ அதெல்லாம் விட்டுருவோம். இது அதுக்கான நேரமா? ஏங்க ஒரு மனிதனுடைய இழப்புன்றது பெரிய இழப்பா இருக்குது. ஒரு குடும்பத்தாருக்கு மட்டும் இல்ல, மக்களுக்கு ஃபுல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த நேர்காணலையும் நான் இதை சொல்லியிருக்கிறேங்க. நான் எல்லா ஊடகத்தை சேர்ந்தவங்களையும் நான் குறை சொல்லல. முக்கியமா அன்னைக்கு பிரேமலதா மேடம் வந்து அவருடைய இறப்பு சமயத்துல ஒரு வீடியோ வைரல் ஆகுது. அவங்க சொல்றாங்க, திருமணமாக என்னுடைய 2 மகன்களுக்கும் திருமணம் பண்ணிட்டீங்க, நல்லா இருந்த கேப்டன் சாரை இப்படி முடியாதவர் ஆக்கிட்டீங்க அப்படின்னு. ஒரு மனைவி, ஒரு பெண், அவங்க தேமுதிகவுடைய தலைவி விஜயகாந்த் சாருடைய மனைவி, அதெல்லாம் பார்க்காதீங்க, ஒரு பெண்ணா பாருங்க. அந்த மனுஷி என்ன சொல்றாங்கன்னா, அடி மனசுல இருந்து நான் உனக்கு என்ன பண்ணேன், முக்கியமா சில ஊடகத்தை பார்த்து கேட்கறாங்க, யூடியூப் சேனலையோ அல்லது மத்த இந்த மாதிரி நெகட்டிவா பரப்புறவங்கள்ட்டயோ, நாங்க உங்களுக்கு என்னங்க பண்ணோம், ஏன் இப்படி பண்றீங்க, உங்களுக்கு அதனால என்ன இருக்கு, நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்காம இருந்தா பரவாயில்ல, விளக்கம் கொடுக்குறேன், அதுக்கு மேலேயும் நீங்க சொல்றதுக்கான ஆதாயம் என்ன சார்? அவருடைய இறந்துட்டார் சார், அவரை பத்தி 100% வந்து மக்கள் என்ன பண்றாங்கன்னா நல்ல மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப, ஒரு சில காரியவாதி, அந்த வார்த்தை எனக்கு சொல்ல முடியுமான்னு தெரியல, எதுக்காக இந்த மாதிரியான நெகட்டிவா பரப்புறாங்க? அந்த மாதிரி நபர்களை நீங்க நல்லா களை எடுத்து பாருங்களேன். முக்கியமா இந்த நேரத்துல வந்து காசு சம்பாதிக்கிறதுக்காக தன்னை கூப்பிட்டு உட்கார வச்சு பேட்டி எடுக்கிற ஒருத்தருக்கு அவன் வந்து அவரை பத்தி தப்பா பேசிதான் காசாக்கணும், இதுதான் அதுக்கான நேரம் அப்படின்னா அது இதுக்கான நேரம் கிடையாது. நீங்க அவரு நல்ல ஆக்டிவா இருந்த காலத்துல இதெல்லாம் பேசி இருந்திருக்கலாம்.